கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. குழந்தை வந்து அப்பா கூட இருந்திருக்கு. அதாவது வாங்கி கொடுத்து இதெல்லாம் வந்து அப்பா தானே செய்வாங்க. அது பெண் குழந்தை அப்பாவை பிடிச்சிருந்துருக்கும். அப்பாவோட வந்திருக்கு. அப்பா தானே கூப்பிட்றாரு, நம்பி போயிருக்கு. உள்ளே போனால் குழந்தை கழுத்தாக இருக்குது. 3 இன்ச்சுக்கு அறுத்துருக்கான். ஒரு பெஞ்சோட கழுத்து இவ்வளோ தான் இருக்கும். அதோட டயப்ராம் விட்டம் இவ்வளோ தான் இருக்கும். அதில் 3 இன்ச்சுக்கு அறுத்துட்ருக்கான் கழுத்தை. குழந்தை போயிட போதுன்னு முடிவெடுத்து தான் இவன் இந்த வேலையை பார்த்துட்ருக்கான். இந்த ரூம் நிறைய பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட் பேப்பரு, கேக், இந்த கேக்கு அது இருக்குது, பிரியாணி பொருள் இருக்குது அந்த இதில் அந்த அறையில். ஏன்னா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். கடைசி நாள் ஃபைனல் டே முடிவெடுத்துட்டான். ஒருத்தர் கேட்க வெட்டுறது மாதிரி குழந்தை கழுத்தை அறுத்துட்டு சற்று கெட்டியான ஆப்பிள் மாரி கூட இருக்காது குழந்தை கழுத்து. குழந்தைய நீ வாங்கினீங்கன்னா நானும் குழந்தையும் செத்துருவோன்றான். மென்டல் சாவுறா, நீ சாவண்டா, குழந்தைய போய் கொள்ளுவே. நீ ஃபினான்சியலாக சவுண்டு இல்லைன்னா அந்த குழந்தை அப்பாட்ட வளரலாம். சட்டத்தில் இடம் இருக்குது. அது தெரியாமல் தான் குழந்தைக்கு அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ ஈக்குவல் ஷேர் அப்பாவுக்கு இருக்கும். தெரியாமல் இல்லை, புரியாமல் பண்ணுறது தானே. அவன் பிழைக்க வேண்டிய செத்து ஒழிஞ்சு போட்ட பெண்ணு இருக்குது. ஏன்னா நீ தான் பண்ண ப்ரூட்டல் மர்டரு. அந்த ரெபேக்கா அது மாதிரி தான் டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அது விட்டு அது கட்டத்தில் வாழுது. அடின்னு அடிக்கிறது தான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடிப்பானா. அடுத்த நாள் காலில் விழுந்து கூப்பிடுவானா, நான் திரும்பிட்டேன் வான்னு. உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத, உன்னை நம்பி உன் கூட அப்பாவோட போகிறேன், நம்மளா சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு வந்த குழந்தைய கொண்டு கொள்றியே, நீ இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியானவனா? எவ்வளோ பேர் இங்கே புள்ள இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்படி புள்ள கிடச்சா போதும், எப்படியோ போய் வடப்பழனியில் போய் பாரு, கொஞ்சம் நடந்தால் கரு கலைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அப்படியே இதுதான் ஹாஸ்பிட்டலில் பக்கத்து பிளாட்லேயே எடுத்திருக்காங்க. மெதுவாக இறங்கி வைத்தியம் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக மேலே ஏறுற அளவில் இருக்கிறாங்க. தவம் இருக்கிறாங்க. அவங்க லட்சமாக செலவு பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறதே தெரியல. சைக்கோத்தனம் எல்லாம் மென்டல் ஆகிட்டானுங்க. எல்லாம் நான் பாதி லூஸ் இல்லை, எல்லாம் முழு லூஸாகவே ஆகிட்டானுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் RS தமிழேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். சென்னையில் வந்து தாம் பெற்ற குழந்தையை தந்தையே வந்து கழுத்தறுத்த கொடூரம், பின்னணி என்ன, நடந்த என்ன சார்? இது எப்படி பார்க்குறதே தெரியல. சைக்கோத்தனம் எல்லாம் மென்டல் ஆகிட்டானுங்க. எல்லாம் நான் பாதி லூஸ் இல்லை, எல்லாம் முழு லூஸாகவே ஆகிட்டானுங்க. அதாவது ஒரு போலிப்பட அட்டாக்கு, ஒரு பொது வழியில் நடக்கிற கொலைகள் இதே பார்த்துட்ருக்கோம். கள்ளக்காதலுக்காக நடந்த கொலைகளை பார்க்குறோம். இதில் எந்த இஷ்யூமே இல்லை, ஒரு சாதாரணமான விஷயம். அதை வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கா. இந்த அக்யூஸ் பேர் சதீஷ். இவன் வந்து சென்னை ஐனாவரம் பகுதியில் வந்து 38 வயசு ஐனாவரம் பகுதியில் ஸ்பீக்கர் எல்லாம் வாங்கி அதை சீர் பண்ணி விற்கிற கடை, செகண்ட் ஹேண்டில் வாடகை கொடுக்குற கடை, இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த தன்னுடைய 7 வயசு குழந்தையே தான் வச்சுருந்துருக்கான். வச்சுட்டு இங்கே ஆலந்தூரில் வந்து MH சாலையில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்று, பெரிய ஹோட்டல் தான் அது. அதில் ரூம் எடுத்து தங்குறான். தங்கிட்டு விடிய காலம் ஒரு 5 மணி போல் குழந்தை வந்து அப்பா கூட இருந்திருக்கு. அதாவது வாங்கி கொடுத்து இதெல்லாம் வந்து அப்பா தானே செய்வாங்க. அது பெண் குழந்தை அப்பாவை பிடிச்சிருந்துருக்கும். அப்பாவோட வந்திருக்கு. அப்பா தானே கூப்பிட்றாரு, நம்பி போயிருக்கு. போனாக்க 7 வயசு குழந்தை தானே, பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிட வாய்ப்பு இல்லை. ஒரு விடிய காலம் ஒரு 5 மணி போல் தன்னோட அக்கா, யார் அவனுடைய அந்த முரடனுடைய அக்காவுக்கு அடிக்கலாம் போனது. அவங்க பேருக்கு எஸ்யா. அவளை அடித்து, அக்கா இதுமாரி நான் சபீரோஸை வந்து நான் வந்து கழுத்து அறுத்துட்டேன், செத்துருச்சு, நானும் கழுத்து அறுத்துட்டு சூசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அந்த அக்கா உடனே ஹோட்டல் நிர்வாகம் மற்ற எல்லோரும் கான்டாக்ட் பண்ணி போய் ரூமை தட்டுங்கன்னப்போ ரூம் நம்பர் 213 போய் தட்டி தொடச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் குழந்தை கழுத்தை அறுக்கப்பட்டு 3 இன்ச்சுக்கு அறுத்துருக்கான். ஒரு பெஞ்சோட கழுத்து இவ்வளோ தான் இருக்கும். அதோட டயப்ராம் விட்டம் இவ்வளோ தான் இருக்கும். அதில் 3 இன்ச்சுக்கு அறுத்துட்ருக்கான் கழுத்தை. அறுத்துட்டு தாமும் மறுத்து கொண்டாருன்னா எத்தனை இன்ச்சுன்னு இல்லை, தனக்கு தானே சூசைட் பண்ணிக்கலாம். அது சாத்தியப்படாது. எல்லா தூக்குமாட்டி தூங்குறவங்களும் கடைசியாக பிழைக்கிறதுக்கு அத்தவங்க கால் கையை போட்டு அதை பிழைச்சிடலாமான்னு பார்ப்பாங்க. கோவத்தில் மரத்தை குடிச்சிடுவாங்க. சூசைட் பண்ணுறது என்ன காப்பாற்றுக்க மரத்தை குடிச்சிடுவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது எவ்வளோ சாத்தியம்லாம் தெரில. மென்டல் சாவுறா, நீ சாவண்டா, குழந்தைய போய் கொள்ளுவே. நீ குழந்தைய அவங்க அம்மாட்ட விடல. அனாத ஆசிரமம் இருக்குது. ஜெயலலிதா அவங்களோட தொட்டில் குழந்தை திட்டம் இருக்குது. எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு. எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் இங்கே ரோட்டில் நிற்கிறாங்க. குழந்தை பெற்றுக்காமல் அவ்வளோ அவமானம் பண்ணுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பரங்கிமலை போலீஸுக்கு அவங்க அக்காவே தகவல் கொடுத்துருக்காங்க, கெசியாவே தகவல் கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு பரங்கிமலை போலீஸ் வந்து குழந்தையோட பிரேதத்தை கைப்பற்றி குரோம்பேட்டை GH அனுப்பிச்சிடுறாங்க. இவனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு தான் இந்த வழக்கை உள்ளே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2017ஆம் ஆண்டு இவன் வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அங்கே தான் இவனோட ரெபேக்காவை பார்க்குறான். ரெபேக்கா தான் அவனோட மனைவி. காதல் வயப்படுறாங்க. 2 வீட்டு சம்மதத்தோட திருமணம் நடைபெறுது. ரெபேக்கா கொஞ்சம் ஏழ்மையாக இருப்பான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக. இவன் மட்டும் என்ன பெரிய டாட்டா பிர்லாவா, ஸ்பீக்கர் வித்தவன் தானே,
இவன் மாதிரி ஏழ்மையில் இருக்கும் போதுக்கு இவன் அதுலேருந்து அவங்க ஏழ்மையை சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுல குழந்தையும் பிறந்துட்டு இந்த லேடி வந்து ரெபேக்கா வந்து அனுசரித்து சரி குழந்தைன்னு வாழ்ந்துருக்காங்க. கடந்த ஒரு 1.5 வருஷமாக பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, ஓட்டேரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க, குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஃபீமேல் சைல்டு ஆல்மோஸ்ட் மதர்கிட்ட இருக்கிறது தான் சரி, லாவும் அதுதான் சொல்லுது. அதுக்கு 2-3 விஷயம் இருக்குது. மதர்கிட்ட குழந்தை இல்லாமல் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம். பைத்தியக்காரங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கலாம், நம்ம ஈஸியாக டீல் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா குழந்தை அம்மா கிட்ட வளராமல் நம்ம வளர்க்குறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது சட்டத்தில். அம்மா கேரக்டர் தப்பாக இருக்காங்க, அம்மா வேற ஒருத்தரோட அஃபேரில் இருக்காங்க, அம்மாவுக்கு வந்து குழந்தை வளர்க்க தகுதி இல்லாமல் இருக்குது. இது நேர்களுக்கு சொல்கிறேன், குழந்தை வளர்க்குறவங்களுக்கு ஃபினான்ஷியலாக சவுண்டு இல்லைன்னா அந்த குழந்தை அப்பாக்கிட்ட வளரலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. அது தெரியாமல் தான் குழந்தைக்கு அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அது ஈக்குவல் ஷேர் அப்பாவுக்கு இருக்குது. அது தெரியாமல் இல்லை, புரியாமல் பண்ணுறது தானே. ஓட்டுக்கு வந்துருந்தாலே குழந்தைய தானே வச்சுருந்துருக்கலாம். அவன் நீ தான் ஃபினான்ஷியலாக ரெபேக்காட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, நீ தான் பணம் வச்சுருக்கேன்னு சொல்கிற, கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்கலாமே. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செய்வாங்கன்னா அம்மாட்ட தான் குழந்தைய கொடுப்பாங்க. பட் மதர் ஸ்டேஷன் இஸ் நாட் டிசைடிங் அத்தாரிட்டி, கோர்ட்டு தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஃபேமிலி இஷ்யூ பொறுத்து கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே. கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாலே இது சார்ட் அவுட் ஆகிருக்குங்க. ஒரு லாயரை பார்த்து கேஸ் எடுத்து கோர்ட்டுக்கு போயிருந்தாலே இது ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிருக்கும். கோர்ட்டில் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்கான், யார் அந்த ரெபேக்காக வாங்கியிருக்கான், குழந்தை என்கிட்ட இருக்கணும், ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் என்கிட்ட இருக்கணும் குழந்தை ஆர்டர் வாங்கிட்டு இருக்கலாம். இல்லை இவன் ஒருத்தர் இந்த சதீஷ் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கியிருக்கலாம், ஃபைனல் ஆர்டர் வர வரைக்கும் குழந்தைய நான் வளர்க்குறேன், நான் தான் இவ்வளோ ஐடி கட்டுறேன், இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி வாங்கியிருந்துருக்கலாம். எல்லாத்தையும் விட்டடிச்சிட்டானுங்க. விட்டடிச்சிட்டு இதில் ஜூலை 21 ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்னென்னா ஆல்மோஸ்ட் குழந்தை வந்து அம்மா கிட்ட போயிட போகுது, ரெபேக்காட்ட போயிட போகுதுங்கிறது சதீஷ்க்கு தெரிஞ்சிச்சு. சரி நம்ம இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா சிக்கலாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய நீ வாங்கினீங்கன்னா நானும் குழந்தையும் செத்துருவோன்ருக்கான். அப்பயே அந்த ஓட்டேரி காவல் நிலையத்தில் தூக்கி வந்து வச்சு அவனை என்னப்பா எதுப்பான்னு பேசி விசாரிச்சு குழந்தை இப்போ என்ன இருக்கணும், சரி 2 பேருக்கும் பொது குழந்தை, கோர்ட்டுக்கு போயிடுங்க அப்படின்னால கோர்ட்டுக்கு போனால் கொஞ்சம் டைலூட் ஆகும். ஸ்டேஷனில் டெம்ப்ட் ஆகிற மாதிரி கோர்ட்டில் டெம்ப்ட் ஆக மாட்டோம். சரி கோர்ட்டுக்கு போனால் கொஞ்சம் அது ப்ராசஸ் இருக்குல்ல, ஸ்லோவாக தானே இருக்கும், கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு பாதி பிரச்சனை வெளில சால்வ் ஆகிடுது. அப்போ குழந்தை போயிட போகுதுன்னு முடிவெடுத்து தான் இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். நேராக லாஜிக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து அவ்வளோ நம்பி ஆசாசியாக போய் அந்த ரூம் நிறைய பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட் பேப்பரு, கேக்கு, இந்த கேக்கு அது இருக்குது, பிரியாணி பொட்டில் இருக்குது அந்த இதில் அந்த அறையில். ஏன்னா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். கடைசி நாள் ஃபைனல் டே முடிவெடுத்துட்டான். அவன் கொடுத்துட்டு கேட்க வெட்டுறது மாதிரி குழந்தை கழுத்தை அறுத்துட்ருக்கான். சற்று கெட்டியான ஆப்பிள் மாரி கூட இருக்காது குழந்தை கழுத்து, ரொம்ப மென்மையானது இல்லை. அதில் என்ன இருக்குது புதுசா இந்த போன் இதுவே வளர்ந்துருக்காது, சங்கே வளர்ந்துருக்காது, குறை வேலையை பிடிச்சி அறுத்துட்ருக்கான். எப்படி துடிச்சிருக்கும், 3 இன்ச்சுக்கு அறுத்துருக்கான். எப்படி அமுக்கி போட்டு தான் அறுத்துருக்கணும், தலைமையில் இறக்கி பிடிச்சி மேலே ஏறி உட்காந்து கரன்னு அப்படியே அறுத்துருக்கான். அறுத்துட்டு தானும் அறுத்துக்கிட்டு நாங்கள் கீறிக்கிட்டு இப்போ மருத்துவமனையில் இருக்கான். அவன் பிழைக்க வேண்டிய செத்து ஒழிஞ்சு போட்டு இப்போ என்ன இருக்குது. ஏன்னா நீ தான் பண்ண ப்ரூட்டல் மர்டரு, இது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தண்டனை தான் ஆகும். வேறு யார் இருந்தால் அந்த ரூமுக்குள்ளே நீ தான் இருந்த, நீ தான் உங்கள் அக்காவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க, அவங்க அக்கா தான் கம்ப்ளைண்ட்ரு, பெரட்டியெல்லாம் வந்து பேச முடியாது. போலீஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. லாட்ஜில் நீங்கள் உள்ளே போன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. குழந்தைய வேறு யாரோ கொண்டுட்டாங்கன்னு டிஃபென்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. எந்த வகையிலையும் சட்ட ரீதியாக நீ தப்பிக்க முடியாது. அதை விட நீ இறந்து போகிறதே மேலானது. நான் ஒரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க வந்து குழந்தை வந்த பிறகு தான் நீங்கள் அப்பா அம்மா. அது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி தான். பொன்னம்பளம் கூட சொல்லுவார், தாய்க்கிழவிங்கிறது நான் அவனுக்கு கொடுத்த பட்டம், நான் இல்லைன்னா உன் பேர் மலடி அப்படிம்பார். உண்மை தானே? அப்போ அப்பா அம்மா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சான்றாவது இன்னொரு உயிர் தான் புருஷன் பொண்டாட்டியா. இதுக்காக அவனுக்கு குழந்தை பற்றிக்கிறது நம்ம சொசைட்டியில் பெரிய இமேஜ் தெரியல. குழந்தை உனக்கு பிறக்கலைன்னா ரொம்ப அவமானமாக நினைப்பாங்க, நல்லது கெட்டதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் குழந்தை கல்யாணம் பண்ணுறீங்க, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்போ தெரியலையா அந்த பொண்ணு ஏழ்மையான நிலையிலன்னு அந்த பொண்ணு தெரியலையா? கல்யாணம் பண்ணிட்டு வந்து நெத்த அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்து. முதல்ல அடுத்தவனை என்ன கலாய்க்கிறது, மெட்ராஸ் வார்த்தையில், எங்கள் ஊர் வார்த்தையில் கிண்டல் பண்ணுறது, ஓகே, ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இது தயவு செய்து யாரும் செய்யாதீங்க. எல்லாரும் கத்தி எடுத்து குத்துறதுக்கு தயாராகிட்டான். நீ என்னை கிண்டல் பண்ணால் ஒரு கடத்துக்கு மேலே அவனை குத்துறதா ரெடி ஆகிடுறேன். அதுதான் மனநிலை ஆகுது. ஏன்னா அவமானங்களை பொறுத்துக்க மாட்டான் யார் நீ என்னை கிண்டல் பண்ணி சிரிச்சின்னா அது எப்படி நியாயம்? அந்த ரெபேக்கா அது மாதிரி தான் டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அது விட்டு அது கட்டத்தில் வாழுது. அடின்னு அடிக்கிறதான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடிப்பானா. அதுக்கு பிறகு அந்த பொம்பளை சொல்ல ஸ்டேட்மெண்ட் தான், நீ போய் பார்த்தியான்னு கேட்கக்கூடாதுன்னு என்ன யாரும் அவங்க தான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலில் விழுந்து கூப்பிடுவானா,
நான் திருந்திட்டேன் வான்னு. காதல் மனைவி இவங்களுக்கு போக்கடை இருக்காது இல்லைங்க. கல்யாணம் ஆகிடுது, குழந்தை பிறந்துடுது, எங்கே போகிறது? வெறும் ஆளாக இருந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை வளர்க்குற பாரம் மட்டும் ஒரு குழந்தைங்கிறது ஒரு குண்டு மாதிரி காலில் கட்டி விட்டுருவாங்க. அது எங்கே போகும்? அது அம்மா கிட்ட தான் வளரணும். இப்போ இவன் மட்டும் தான் சைக்கோலாம் பேசுகிறாத. பிரியாணி அபிராமி 2 குழந்தைங்களை கொள்ளலையா கள்ள காதலுக்காக? ஒன்னாலா இல்லையா? குன்றத்தூரில் சைக்கோவலாக இருங்க. இதெல்லாம் என்ன என் லைஃப்பில் வந்து டெம்பரரி பிரச்சனைக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் எடுக்கிறதா? குழந்தைங்க மேலே எதிர்த்து போராட முடியாதவங்கள்ட்ட என்ன நம்ம வேண்டியது இருக்குது சொல்லுங்கள். அல்ல, அதை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. எதிர்த்து போராட முடியாத என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதை எப்படி இவங்கெல்லாம் வந்து சந்திக்கிறாங்க? இது எப்படி இது கடந்து வரணும் சார்? ஏன்னா இந்த மெத்தம் படித்தவங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க, ஓகே அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் இந்த ஆதங்கம், தான் பிள்ளையே அப்போ என் பொண்டாட்டி வரல அப்படி நீ எதுக்கு அப்படி இந்த கத்தி வேற அங்கே வர போய் கொள்கிற அளவுக்குன்னா இது எப்படி இவங்க கடக்கணும்? இவங்க மனநிலை அப்படி என்ன? இவன் மென்டல் உளவியல் பிரச்சனை உள்ளவங்க தான், சைக்காலஜி இஷ்யூ தான். முதல்ல இன்னொன்று சொல்கிறேன் நெறியாளர், ஒரு பிரச்சனையோட ஒருத்தருடைய எக்ஸ்டெண்ட் ஈகோவில் நின்று பிரச்சனை பண்ணாதீங்க, கொலை நடந்துடும். மென்டல்ங்கிறதாண்டி இந்த ஈகோங்கிறது மென்டல் எக்ஸ்டெண்ட் ஈகோ. என்னோட இயலாமையை வந்து நீங்கள் சொல்லி காட்டினால கொலை பண்ணிடுவோம், இல்லை நான் சூசைட் பண்ணிப்பேன். இப்போ நம்மளாம் என்ன தைரியத்தில் வாழ்கிறோம் தெரியுமா இல்லையா? நம்மளாம் என்ன தோற்று போகல, நம்மளால் என்ன ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை கொஞ்சோண்டு இருக்குது. அந்த கொஞ்சோண்டு நம்பிக்கை தான் இழுத்துக்கிட்டு வருது மேலே நம்மளை. அந்த நம்பிக்கை நூலாக இருந்து அது ஒரு பழைய நூல், அது ரொம்ப மென்மையான மெலிஞ்சி போன நூல், சற்று கந்தலான நூல். ஆனால் அந்த நூலை பிடிச்சி ஏறுறோம், நமக்கு எப்படி ஜெயிச்சிருவோம் பட்டுன்னு அறுந்துடும். அது போட்டு இழுத்தீங்கன்னா நம்ம அந்த ஈகோங்கிறதுல இன்னொன்று சொல்லட்டுமா, ஈகோ தான் நம்மளை வாழவும் வச்சுக்கிட்டு இருக்கு. ஈகோ இல்லாட்டி நீ ஒன்றுமே இல்லை, இப்போ ஞானி ஆகிடுவேன். ஒன்றுமே இல்லை, இது வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, எல்லோரும் தெரிஞ்சது தான், எல்லோரும் சாவ போகிறோம் தெரிஞ்சது தான். நம்ம சேர்த்து வச்ச செல்வம் வச்சிருக்க போனை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன சொல்கிற? போட்டிருக்க சட்டி பண்ணின வரைக்கும் கைட்டி குளியாட்டி அப்படியே ப்ரெஸ்ஸாக அம்மனைக்கிட்டே கொண்ட வச்சு எரிச்சிடுறாங்களா இல்லையா? ட்ரேயில் போட்டு இழுத்தா ட்ரேயில் வெறும் பவுட்ரு தான், 15 நிமிஷம் தான். அதுக்கு வேறு போட்டி போடுறான். ஏன் அந்த படத்தோடு ஒரு 1/2 மணி நேரம் நின்னா இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் அது நம்ம பாடி தான், சீக்கிரம் முடிச்சு விடுங்க. அது அந்த கார்பரேஷனில் சொல்கிறேன், நடக்குதா இல்லையா? நம்மளை வச்சிருக்கேன், அவனும் தயாராக இல்லை, கழிவு ஊற்றிட்டு ஓடி போய் சாப்பிட்டு அவன் அடுத்த நாள் வேலைக்கு ஓட ரெடி ஆகிட்டான். அதுக்கு தான் இந்த பாடுபட்டு இருக்கோமா? எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. குழந்தை தானே, ஏன் ஆயால்கிட்ட வளர்ந்துட்டு போத மாறல். நீ அந்த ரெபேக்காவை போய் கொலை பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, தப்பு தான், லிட்ரலி தப்பு. ஆனால் அது ஒரு லாஜிக் நீ கற்பிக்கலாம். குழந்தை அவள்கிட்ட போயிட பார்த்தது, என் குழந்தைய என்னால் பிரிய மனசு இல்லை, அதனால் என் பொண்ணுட்டையை கொலை பண்ணிட்டேன் சொல்லிப்பாரு. அது ஒரு மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு. தப்பு ஆனால் ஓகேவா? லாப்படி தப்பு, தர்மப்படி தப்பு, அறத்துப்படி தப்பு. ஆனால் நீ நியாயத்தை சொசைட்டி முன்னே அது வேற மாதிரி ஒரு பிம்பம், அது கிரியேட் பண்ணும், வேற மாதிரி உன் மனநிலையே பிம்பம் பண்ணும். என் குழந்தைய பிரிய மனசு இல்லை, அதனால தான் அவளை கொண்டுட்டேன், என் குழந்தை என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு கூட நீ ஒரு நியாயம் கற்பிக்கலாம். அது ஒரு மாதிரி இருக்கும். உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத, உன்னை நம்பி உன் கூட அப்பாவோட போகிறேன் அப்படின்னா சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு வந்த குழந்தைய கொண்டு கொள்றியே, நீ இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியானவனா? ஃபஸ்ட்டு கேட்குறேன். கொலை கேஸு இதெல்லாம் தள்ளி தம்பி, இதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கோ, அது அவன் போகிறான் வாழ போகிறான். ஒரு நியாயத்தை சொல்லு, நீ இந்த பூமியில் வாழ தகுதியானவனா? பிரியாணி அபிராமி தான் செஞ்சா, நீ கள்ளக்காதல் வச்சு எவனோடய போய் எங்கேயோ போய் எங்கேயோ பழா போ, குழந்தைங்களை விட்டு போயிருக்கலாமே. அடுத்த நாள் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, யார் அபிராமியோட அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க வளர்த்துட்டு இருப்பாங்க. நான் லைவாக அந்த கேஸில் சுற்றினேன், அதோட எனக்கு தெரியுது. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு, நல்ல விளக்குன்னு சொல்லுவாங்க, அது வாட்டர் நல்ல விளக்கு தானே, அது என்ன பேர், ஒரு விளக்கு இருக்குமே, காமாட்சி விளக்கா, அதை கொளுத்தி வச்சு ஒரு டீ பக்கத்தில் 2 பிரிட்டானியா பிஸ்கட் வச்சுருந்தாங்க அபிராமி வீட்டில். அவங்க வீட்டில் அந்த அவங்க அம்மா அப்பா இருந்த வீட்டில். எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாலே நாங்கள் வளர்த்துட்டு போதும்பி, கண்டார சரிக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டா அப்படின்னாங்க. சும்மா விட்டுட்டு போயிருந்தாலே அந்த குழந்தைங்க வளர்ந்துங்க தம்பி. எவ்வளோ பேர் இங்கே புள்ள இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்படி புள்ள கிடச்சா போதும், எப்படியோ போய் வடபழனியில் போய் பாருங்க, சுற்று வட்டாரம் அப்படியே அவ்வளோ பேர் வீடு எடுத்து கொஞ்சம் நடந்தால் கரு கலைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அப்படியே இதான் ஹாஸ்பிட்டலில் பக்கத்து ஃப்ளாட்லேயே எடுத்திருக்காங்க. மெதுவாக இறங்கி வைத்தியம் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக மேலே ஏறுற லெவலில் இருக்கிறாங்க. தவம் இருக்கிறாங்க, அவங்க லட்சமாக செலவு பண்ணுறாங்க. தவம் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறான் பிள்ளைக்கா வேண்டி. நீ பெத்த பிள்ளை ஒரு செல்வம், அது ஒரு செல்வம். அது கழுத்தாக இருக்கிறத நீ ஆல்ரெடி அடிச்சுட்டு போகக்கூடிய உன்ட்ட திட்டமிடுதல் இருந்திருக்கு. கழுத்தாக இருக்குன்னா கத்தி வாங்கிட்டு போகணும்ல, எதுக்குப்பா கத்தின்னு கேட்டிருக்கோம். பழம் வெட்டுறதுக்கு கத்தின்னு பழத்தையும் வாங்கியிருப்பான், கேக்கு வெட்டுறதுக்கு கத்தின்னு இருப்பான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கேள்வியாக கேட்டிருக்கோம், அப்பா பின்னாடியே போயிருக்கோம் அன்காம்ப்ரமைஸாக. இதை விட நீ நீதிமன்றம் போய் வாதாடி இந்த குழந்தைய பெறல, எல்லாம் சொல்லுவான்
கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகிடுது. மென்டல். கோர்ட்டுக்கு போனாலும் பெற்றவங்க அம்மா என்னது அம்மா கிட்டே தான் போகுது குழந்தை அப்படிங்கிற ஒரு அப்பா கிட்ட வாங்கலாம். யார் சொல்லுது? எந்த கேஸ் ஒன்று சொல்லி நான் வாங்கி தரேன். அதுக்கெல்லாம் 1008 வழி இல்லை. அப்படியும் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த புரிதல்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த முட்டாள்தனத்துக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகிடும். லேட்டாக தான் ஆகும். நம்ம கேஸ் மட்டுமா இருக்கு கோர்ட்டில்? 52,000 கேஸ் இருக்குது. எல்லாத்தையும் முடிக்கணும். அட்லீஸ்ட் கோர்ட்டுக்கு போனால் அது மாதிரி கொலையெல்லாம் தவிர்த்துடலாம். பயம் வந்துடும். ஜட்ஜி கேட்பார்ல, எப்படி கோர்ட்டில் நம்பர் ஆகிட்டு எப்படி மர்டர் ஆச்சு, அவன் என்னாச்சு, அந்த வழக்கு விசாரணை என்னாச்சுன்னு அது கேட்பார்ல. எதுவுமே இல்லாமல் நம்மளே டிசைட் பண்ணால் அப்புறம் என்ன? கூலிப்படை வச்சு கொலை பண்ணுற மாதிரி தான். கோர்ட்டுக்கு போட்டா எல்லாம் சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகுதா, கூலிப்படை வச்சு கொலை பண்ணு, வேறு என்ன செய்யுது? ஸ்பீடாக ஜட்ஜ்மெண்ட் வேணால் கூலிப்படை வச்சு தான் கொலை பண்ணணும். ஆளை வச்சு நல்லா வாக்கிங் போக்கில் விழுந்து வெட்டு மாக்குன்னு மேலே மர்டர் கேஸ் வரும். ஆளை அப்போ திரும்பி கோர்ட்டுக்கு நீயா வந்து தான் ஆகணும். கோர்ட்டும் ஹாஸ்பிட்டலும் உன்னை கூப்பிடாது, ஆனால் நீயே உள்ளே வருவேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிடுதா உன்னை, இங்கே வா போகிற நீங்கள் வா ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறேன்னு கூப்பிடுதா? என்ன ஷாப்பிங் மாலா கூப்பிட அது ஒன்று இருக்கிறதுலாம் வேலை இல்லை. சினிமா தேட்டர் தான் போஸ்ட் ஒட்டி வான்னு கூப்பிடுவான். மற்ற கோர்ட்டு ஹாஸ்பிட்டலாக கூப்பிடாது, ஆனால் நீயா போவ. வேறு வழி இருக்காது. ஒரு கேஸ் வாங்கிட்டா நீ கோர்ட்டுக்கு போய் தானே ஆகணும். ஒரு நோய் வந்துட்டா உள்ளே போய் தானே ஆகணும். ஆல்வேஸ் எல்லாரோட அல்டிமேட்டும் இங்கே டெத்து தான். அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த குழந்தைகள் என்பவர்கள் இதை ஒரு படி மேலே போகிறேன். இப்போ இந்த பச்சை பிள்ளை எப்படி வச்சுருேன், நல்லா வளர்த்து காலேஜ் வரையும் படிக்க வச்சு லவ் பண்ணுதுன்னு சொல்லி மாக்குன்னு வெட்டுறாருல. இதுக்கு என்ன சொல்கிற? பச்சை பிள்ளையாக இருந்தாலும் வெட்டுற, வளர்ந்தாலும் வெட்டுற, பெத்த பிள்ளையே வெட்டுற. ஆம்பளை பிள்ளை தான் சொன்னது பிச்சு கேட்கலன்னு அப்பனே வந்து வெட்டுறான். இதெல்லாம் என்ன லாஜிக் இது? ஜெயகாந்தனுடைய வைர வரிகளோட முடிக்கிறேன். விதை, ஒரு மாங்கொட்டை வச்சுக்கோ. விதை, நான் தான் விதையிட்டேன், நான் தான் நீரும் ஊற்றினேன், நான் தான் உரமும் இட்டேன், நான் தான் வேலியும் இட்டேன். ஆனால் நான் நினைத்தார் போல் மரம் வளரவில்லை, அது இயல்புக்கே வளர்ந்திருந்தது. அப்படியே வா குழந்தை, நான் தான் பெற்றேன், நான் தான் படிக்க வைத்தேன், நான் தான் உணவும் அளித்தேன், நான் தான் பாதுகாக்கவும் செய்தேன். எல்லாம் நான் தான் செஞ்சேன். ஆனால் நான் நினச்ச போல என் குழந்தை வளரலை, அது இயல்புக்கு தான் வளர்ந்துருக்கும். உனக்கு முன்னாடி வேணால் நடிக்கும், உனக்கு முன்னாடி நடிக்கும். சிகரெட் அடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு நிஜாம்பாக்க போட்டு வீட்டுக்கு வரும், நடிக்கும். தண்ணி அடித்தா இல்லை டாடி ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடியாக இருக்கேன் வரலன்னு சொல்லுவோம். ஆனால் உன் புள்ள தப்பு செய்யும். அதை ஏற்றுக்கிற டைஜஸ்ட் பண்ணிக்கிறவன் தான் அப்போ. கண்ட இடத்துல போய் அப்போ உடம்புக்கு எடுத்துக்கிற பைக்கில் ஒன்று செத்துக்கு தொலைஞ்சிடுவேன். வீட்லேயே ரூம் தான் இருக்கேன், அடிப்பா அம்மாவை ஆம்பளை மட்டும் போட்டு கொடுக்க சொல்கிறேன், சாப்பிட்டு வீட்டிலே இரு, பத்திரமா இரு. அதை ஏற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கே சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. லவ் பண்ணுறானா, லவ் பண்ணுற பொண்ணு நல்ல பொண்ணான்னு பாரு. பொண்ணு லவ் பண்ணுதா, அந்த பையன் நல்லவனா, நல்ல டிசிப்ளினாக இருக்கானா, சுய ஒழுக்கத்தோடு இருக்கானா, இவளை கஞ்சி ஊற்றுவானா காலம் பூரா, 3 வேளை உணவு, வருஷத்துக்கு 10 புடவை, 2 வேளை டீ, வீட்டு வாடகை, அவளை கண்ணியமாக குடும்பம் நடத்துகிற அளவுக்கு தகுதி இருந்தால் போதுங்க, கட்டி கொடுக்கலாங்க. இவ்வளோ வரதட்சணை ரிதன்யாவில் ஆரம்பித்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் விபஞ்சிக்கா, ரிதன்யா, கவிதா, அட்வொகேட்டு, எத்தனை வரதட்சணை. இப்போ பூபாலன் ஒரு போலீஸ்காரன் மாட்டிகிட்டு இருக்கான் மதுரையில். அப்போ பேராசை. உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள், அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். முதலில் உங்கள் மகளுக்கு நல்ல வரன் தேடுங்க, நல்ல சைக்கோக்களை தேடாதீங்க. நல்லவன் பழம் மாதிரி பேசுவான், நல்லா தான் மேடம் பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான். எப்பேற்பட்டவங்களும் ஊந்துருவாங்க. அந்த கர்மத்தை தான் நான் விழுந்தேன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு உண்மை, வாழைப்பழம் மாதிரி பேசுவான். ஆனால் அவன்லாம் நல்லவன் இல்லை. நல்லா பேசுகிறவங்களாம் இங்கே நல்லவங்களா? நல்லா ட்ரெஸ் பண்ணி தான் அவன் நல்லவங்களா? அழுக்கு ட்ரெஸ் போடுறதா ஒரு பார்வை பார்க்குறோம், நல்லா பேசினா ஒரு பார்வை பார்க்குறோம், நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசினா ஒரு பார்வை பார்க்குறோம். இதெல்லாம் தப்பு. மனிதனை மனிதனாக பார்ப்போம், மனிதனை வளர்ப்போம். நன்றி. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.